அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மனிதன் தெய்வம் ஆகலாம். எங்க ஊருக்கு லைட் வசதியும் இல்லை, ரோடு வசதி இல்லை, பள்ளிக்கூட வசதி கூட இல்லைங்க ஐயா. சேலம் மாவட்டத்துல ஓமலூர் பக்கத்துல ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல இருந்து செல்வராகவன் வந்து ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நுங்கு வியாபாரம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு வராரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு முதிர் பேச்சுலர், அவருக்கு கல்யாணமே நடக்கல, அவர் அழகா இல்லைன்ற மாதிரி அவரே நினைச்சுக்கிறாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து இவருடைய அரும்பெரும் குணங்களை பார்த்து, தமிழ் சினிமா வழக்கமா உள்ளக்கூடிய ஒரு கதை தான், அரும்பெரும் குணங்களை பார்த்து வந்து அவரை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஹீரோயின் குஷி ரவி. இவங்க ரெண்டு பேரோட இல்லற வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம இந்த மாதிரி இப்படி சின்ன லெவல்லே வாழ்ந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு இப்படி போகுது, நம்ம ஏதாவது பெருசா ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாபா ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க மெயின் ரோட்ல. அதுக்கப்புறம் வாழ்க்கை சீரா அப்படி போயிட்டே இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதே ஊர்ல வந்து அரசியல் பின்புலத்தோட ஒரு தொழில் நடத்திட்டு இருக்காரு மைம் கோபி. நிறைய பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. சோ இவருடைய இந்த செயல் செல்வராகவன் வாழ்க்கையில எப்படி ஒன்னா ஜாயிண்ட் ஆச்சு, எளிய மனிதனான செல்வராகவன் இப்படி வலிய மனிதனான மைம் கோபியை எப்படி எதிர்கொண்டு கடைசியில வெற்றி பெறாரு அப்படின்றதான் அந்த படத்துடைய கதையா விரியுது. செல்வராகவன் சோகமான காட்சிகளை அற்புதமாவே நடிச்சிருக்காரு. ஆனா எல்லா காட்சிகளும் ஒரு சோகமாவே இருக்காரு. அது ஒரு சின்ன வருத்தம். இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா ஜாலியான காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ஜாலியா அவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. மைம் கோவி வந்து வழக்கமான வில்லன் தான், நம்ம 80களில் பார்த்த தமிழ் சினிமா வில்லன் தான். ஆனா என்ன இதுலன்னா வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே நடிச்சிருக்காரு அண்ணன். அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆக தான் செஞ்சது. நம்ம பிரியமுடன் கௌசல்யா பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, என்னடா எப்படி நம்ம பார்த்து ரசிச்சு நடிகை அப்படின்ட்டு. அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு காட்சியில கொஞ்சம் எலிவேட் ஆகுது, ஒரு காட்சியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவருடைய கணவர் ஒரு கேரக்டர் வராரு, ஒரு வயதானவர், அவருடைய நடிப்பு குறிப்பிடும்படியாக ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம இதர நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள்லாம் இருக்காங்க, கொடுத்த வேலையை ஓரளவு சரியா செஞ்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஏ.கே. பிரியன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் 80ஸ்ல உள்ள ஒரு இசையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து அங்கங்க அப்ளை பண்ற மாதிரி ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஒரு இடத்துல மனிதன் தெய்வமாகலாம் ஒரு பாட்டை வந்து இந்த படத்தோட டைட்டிலுக்காக பின்னாடி ஒலிக்க விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல வந்து அது நல்லா தான் இருந்துச்சு. கேமராமேன் வந்து ரவிவர்மா, பேர்ல ஒரு பெரிய ஓவியரோட பேர் அது, அதனால வண்ணங்கள் இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா ஓரளவு அந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல என்னென்ன அவரால் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருந்தாரு. இப்ப நம்ம வந்து கதையை ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த கதை ஆரம்பிச்ச விதம் வந்து உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கிராமத்துல ஒரு முதிர் பேச்சுலர், அவர் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது நமக்கு பரவாயில்லையே, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போனா, அதுக்கப்புறம் வழக்கமான சினிமாவுக்குள்ள அந்த படம் வந்து எங்கெங்கயோ போய் நம்மள ஒரு மாதிரி ஒரு குழப்ப மனநிலையை கொண்டு போயிட்டு, அப்புறம் படம் முடிஞ்சவரை நான் பர்சனலா டைரக்டர் ஒரு விஷயம் கேட்டேன். டென்னிஸ் மஞ்சுநாத், அவர் தான் படத்தோட இயக்குனர். என்ன கேட்டேன்னா, படத்துல ஒரு மெயின் கேரக்டர் வந்து ஒரு தீய நபர் ஒருத்தலால உடல் அளவுல சிதைக்கப்படுது, ஒரு பெண் கேரக்டர். உடனே அந்த பெண் கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா தற்கொலை முடிவு எடுக்குது. நான் இப்ப டைரக்டர் கேட்டேன், இப்ப நம்ம 2026ல வாழ்றோம், இந்த காலத்திலயும் ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் விருப்பம் இல்லாம தொட்டுட்டா அங்கக்காண்டி அவ தூக்கு மாட்டிக்கிறா இல்ல செத்துறா அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்தினா இது எப்படி அறமாகும்? ஒரு கலைப்படைப்பு என்ன பண்ணணும்? என்ன ஒருத்தர் நீ தொட்டுட்டியா, உன்னை செருப்பால் அடிப்பண்டா, உன்னை ஊர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டு வேண்டா, உன்னை அழகு நீ என்ன அசிங்கப்படுத்தல, நான் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படி எதிர்த்து போராடணும். அதான ஒரு பெண், அப்படித்தானே ஒரு பெண் இருக்கணும், நீங்க ஒரு பெண் அப்படித்தானே காட்டணும், நீங்க இப்படி காட்டுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே உண்மையிலே அப்படித்தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்தை அப்படி சாதாரணமா சொல்றாரு, நம்மளுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த படத்துக்குள்ள வச்சிருக்க வேண்டாம். ஏன்னா செல்வராகவன் வந்து ரொம்ப முற்போக்கான சிந்தனை உடையவர், அவரும் இதுக்கு எப்படி உடன்பட்டார் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு பர்சனலா எழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தரக்கூடிய அம்சமா இதை நான் பாக்குறேன். எப்போதுமே எனக்கு பர்சனலா ஒரு தற்கொலை ஒரு கேரக்டர் பண்ற மாதிரி படத்துல வச்சா எனக்கு அதுல உடன்பாடு இருக்காது. ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம வரணும். இன்னைக்கு நிறைய தற்கொலைகள்லாம் பார்த்திருக்கோம். நம்ம நீட்ல அனிதாவில இருந்து எத்தனையோ தற்கொலையை பார்த்து நம்ம நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். அதனால இந்த தற்கொலைங்கிற விஷயத்தை வந்து எங்கேயும் ப்ரொமோட் பண்ணிடவே கூடாது. ஒருத்தன் நம்மளை தற்கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தன் வலியை கொடுத்தான்னா நம்ம வலிமை எந்திரிச்சு வந்து இன்னும் அவனுக்கு வலியை கொடுக்குற மாதிரி தான் ஒரு கலைப்படைப்பு சொல்லணும் அப்படிங்கிறத நான் பர்சனலா எதிர்பார்ப்பேன்றதுனால இந்த படத்துல எனக்கு அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் ஒர்க் அவுட்டே ஆகல. இன்னும் சின்ன சின்ன வாழ்வியல் பாடங்கள் படத்துல இருந்தாலும் கூட முழுமையா அந்த படம் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணல. கடவுளை அப்படி ஆகுறதுன்னு மனிதனாகவே ஆகலையே அப்படின்ற மாதிரியான திரைக்கதை படத்துல இருந்ததுனால முழுமையா அந்த படம் நமக்குள்ள கனெக்ட் ஆகல என்பதை சற்று வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன்.